ஆண்டனி அப்படிங்கிற நண்பர் கேட்டிருக்காரு. ஹாய் அண்ணா, திஸ் இஸ் ஆண்டனி ஃப்ரம் சென்னை. ரினால்ட் கைகர் RX-Z ஆல்ரெடி வச்சிருக்காரு அவர். அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு டாட்டால நெக்ஸான் வாங்கலாம்னு இருக்கேன். நெக்ஸான் வாங்கலாமா இல்லை அல்ட்ராஸ் வாங்கலாமா, விச் ஒன் இஸ் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு. நெக்ஸான் ஸ்மார்ட் ப்ளஸ் வந்து 10,60,000 சொன்னாங்களாம். அல்ட்ராஸ் XM ப்ளஸ் வேரியண்ட் வந்து 8.57 அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஆல்ரெடி இவர் வந்து ரெனால்ட்னுடைய கைகரில் டாப் அண்ட் மாடல் RX-Z யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த SUV டைப் ஆஃப் காருக்கு, அந்த ஹை ஸ்டாண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காருக்கு பழகி இருப்பார். ஸோ அப்படி இருக்கிறவருக்கு அகைன் அவர் வந்து டவுன் சைஸ் பண்ணி அல்ட்ராஸ் போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து அவர் நெக்ஸானையும் அவருடைய ஷார்ட் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அல்ட்ராஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு நெக்ஸான் போங்க அப்படின்னு தான் என்னுடைய கருத்தாக இருக்கும். ஆனால் அதில் அவர் பட்ஜெட்டையும் குறிப்பிட்டிருக்காரு. இது வந்து ஒரு 8.6 வருது, அது 10.6 வருது. ஸோ 2 லட்ச ரூபா கிட்டக்க வித்தியாசம் இருக்குது. இந்த இடத்துல பட்ஜெட் அப்படிங்கிறது தான் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.